ஆ ஆ ஆ அழுத கண்ணீர் மாறுமா? ஆகாரத்தில் இச்சை செல்லுமா? அழுத கண்ணீர் மாறுமா? ஆகாரத்தில் இச்சை செல்லுமா? எல்லா உயிரும் என் உயிரே என்று, எல்லா உயிரும் என் உயிரே என்று ஓர் எண்ணத்தை விதைத்து ஏறா நிலையில் ஏற்றம் கண்டவரை ஏங்க விடலாமா? ஏற்றம் கண்டவரை ஏங்க விடலாமா? அழுத கண்ணீர் மாறுமா? ஆகாரத்தில் இச்சை செல்லுமா? அழுத கண்ணீர் மாறுமா? கொல்லா நெறியே குருவருள் நெறியாய், கொல்லா நெறியே குருவருள் நெறியாய் எவ்வுயிர்க்கும் விதைத்து உருக்கத்தை ஊட்டி, எவ்வுயிர்க்கும் விதைத்து உருக்கத்தை ஊட்டி, கொல்லா நெறியே குருவருள் நெறியாய் எவ்வுயிர்க்கும் விதைத்து உருக்கத்தை ஊட்டி, வாடி நின்றவரை வாட விடலாமா? வாடி நின்றவரை வாட விடலாமா? அழுத கண்ணீர் மாறுமா? ஆகாரத்தில் இச்சை செல்லுமா? அழுத கண்ணீர் மாறுமா? அருள்நெறி எனும் கருணையை விதைத்து, அருள்நெறி எனும் கருணையை விதைத்து ஆருயிர்க்கெல்லாம் அன்பு காட்டி, ஆருயிர்க்கெல்லாம் அன்பு காட்டி அன்னையா நின்றவரே அழவிடலாமா? அன்னையா நின்றவரை அழவிடலாமா? அழுத கண்ணீர் மாறுமா? ஆகாரத்தில் இச்சை செல்லுமா? அழுத கண்ணீர் மாறுமா? ஆடி நிற்கும் சேவடிக்கு, ஆடி நிற்கும் சேவடிக்கு பாடி நின்று பாருக்கெல்லாம் அன்பே சிவம் என்று, ஆடி நிற்கும் சேவடிக்கு பாடி நின்று பாருக்கெல்லாம் அன்பே சிவம் என்று மெய்ப்பொருள் கண்டவரை அன்பே சிவம் என்று மெய்ப்பொருள் கண்டவரை கலங்க விடலாமா? கலங்க விடலாமா?
அழுத கண்ணீர் மாறுமா? ஆகாரத்தில் செல்லுமா? அழுத கண்ணீர் மாறுமா? உயிர்கள் யாவும் சிற்றவை விளக்கம் பெற்று, உயிர்கள் யாவும் சிற்றவை விளக்கம் பெற்று மெய்ப்பொருளை நன்குணர வேண்டி, மெய்ப்பொருளை நன்குணர நிலையம் பரமஞானம் பரமசத்துவம் அகத்துவம் பரம கைவல்ய நிலம். எப்படி எடுங்க? அப்படி தண்ணி விடுறேன். விடுங்க விடுங்க. சித்தி வளாகம் சத்தியஞான சபை எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தோம். அப்போ மருதூர்ல ஐயாவுடைய பாட்டுக்கார எல்லாரும் ஆன்மீகம் இருப்பாங்க. எவ்வளவு பேருக்கு அந்த யாருடைய குரல் கட்டை தீபத்தில் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வல்லன்பெருமானுடைய அகவல்கள் பாடல்கள் ஆயிரக்கணக்கான பேர் பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க. அந்த குரலுக்கு டிஃபரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், உள்ளம் போயிடுவோம். மருதூர்ல ஐயாவுடைய குரல் அந்த பாடல் ஒழித்து கொண்டு இருந்தது. இப்போ நண்பர்கிட்ட சொல்றோம், காதலையே அவங்களுடைய முக்கியமா மனமுறை கண்ட வாசகத்தை ரொம்ப விரும்பி கேட்போம். அது ஐயா 2 விதமா பாடுவாங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வரும். தீது நினைக்கின்ற பாவிகளுக்கெல்லாம் கருணை செய்தா என வாது நினைக்கும் மனக்கலையே என்னளவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து நல்லொரு மனதை நன்க வைக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதை காரில் அதிகமா போட்டு கேட்டுக்கிட்டே போனோம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் இறைவன் கொடுத்துறதில்ல. எனக்கு முன்னாடி பேசின பெரியவங்க சொன்னாங்க, இதனை சித்தி வளாகம் சத்தியஞான சபை எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தோம். அப்போ மருதூர்ல ஐயாவுடைய பாட்டுக்கார எல்லாரும் ஆன்மீகம் இருப்பாங்க. எவ்வளவு பேருக்கு அந்த யாருடைய குரல் கட்டை தீபத்தில் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வல்லன்பெருமானுடைய அகவல்கள் பாடல்கள் ஆயிரக்கணக்கான பேர் பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க. அந்த குரலுக்கு டிஃபரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், உள்ளம் போயிடுவோம். மருதூர்ல ஐயாவுடைய குரல் அந்த பாடல் ஒழித்து கொண்டு இருந்தது. இப்போ நண்பர்கிட்ட சொல்றோம், காதலையே அவங்களுடைய முக்கியமா மனமுறை கண்ட வாசகத்தை ரொம்ப விரும்பி கேட்போம். அது ஐயா 2 விதமா பாடுவாங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வரும். தீது நினைக்கின்ற பாவிகளுக்கெல்லாம் கருணை செய்தா என வாது நினைக்கும் மனக்கலையே என்னளவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து நல்லொரு மனதை நன்க வைக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதை காரில் அதிகமா போட்டு கேட்டுக்கிட்டே போனோம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் இறைவன் கொடுத்துறதில்ல. எனக்கு முன்னாடி பேசின பெரியவங்க சொன்னாங்க, இதனை அல்லலை நீக்கிய பெருஞ்சோதி ஏறாடிலமிசை ஏற்றியந்தனக்கே ஆறாறு காட்டிய பெருஞ்சோதி ஐயமும் திரிவும் அறுத்தென துறவிருள் ஐயமும் நீக்கிய பெருஞ்சோதி மலையூர் சதாசிவம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவடி அடைந்ததை முன்னிட்டு அவருடைய இறுதி ஊர்வலமாகிய நன்னாளில் இங்கே அநேக ஊரிலிருந்து வந்திருக்கும் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க அன்பர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அருட்பெரும் ஜோதி அகவல் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அகவல் பாராயணம் திரு அருட்பா என்றாலே மலையூர் சதாசிவம் அவர்களுடைய அருள் குரல் வளர்த்தால் உலகத்துக்கு வழங்கிய அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குரல்
வளத்தோடு இங்கே அருவுருவமாய் விளங்கிக் கொண்டிருக்கும் சதாசிவம் ஐயா அவர்கள் ஆண்டவன் திருவடி அடைய இங்கே விண்ணப்பம் செய்து இங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அநேக அன்பர்கள் அடியார்கள் எல்லாம் நிறைவை மலையூர் சதாசிவம் ஐயா அவர்கள் மனைவி அவர்கள் வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி அல்லலை நீக்கிய பெருஞ்சோதி ஏறாடிடம் செய்யற்றியந்தனக்கே ஆறாறு காட்டிய பெருஞ்சோதி ஐயமும் திரிவும் அறுத்தென துறவிருள் ஐயமும் நீக்கிய பெருஞ்சோதி மலையூர் சதாசிவம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவடி அடைந்ததை முன்னிட்டு அவருடைய இறுதி ஊர்வலமாகிய நன்னாளில் இங்கே அநேக ஊரிலிருந்து வந்திருக்கும் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க அன்பர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அருட்பெரும் ஜோதி அகவல் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அகவல் பாராயணம் திரு அருட்பா என்றாலே மலையூர் சதாசிவம் அவர்களுடைய அருள் குரல் வளர்த்தால் உலகத்துக்கு வழங்கிய அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குரல் வளத்தோடு இங்கே அருவுருவமாய் விளங்கிக் கொண்டிருக்கும் சதாசிவம் ஐயா அவர்கள் ஆண்டவன் திருவடி அடைய இங்கே விண்ணப்பம் செய்து இங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அநேக அன்பர்கள் அடியார்கள் எல்லாம் நிறைவை மலையூர் சதாசிவம் ஐயா அவர்கள் மனைவி அவர்கள் வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி ஆவணத்திலிருந்து மலையூர்ல கொண்டு போய் ஐயாவுடைய உடல் அடக்கம் பண்றதுக்கு ஆவணத்திலிருந்து எடுத்து செல்றார்கள். ஐயாவுடைய பொன் தேகத்தை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை சிவாய சிதம்பர சிவ 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 எல்லா அன்பர்களுக்கும் வேண்டுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வேலை பின்னாடி எல்லாரும் வேலை எல்லாம் சாப்பாடு அனைத்தும் உண்டு. எல்லாரும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மலையூர் சதாசிவம் ஐயா திரு அருட்பாவை பாடின புண்ணியவர் ஆண்டவர் திருவடி அடைந்தார். அவருடைய இறுதி ஊர்வலம் இப்பொழுது நடக்கப்படுகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி சிதம்பர ராமலி சிவாய சிதம்பர ராமலி.